இப்போது உங்கள் தொலைபேசியை கீழே வையுங்கள். திரையை பார்க்காதீர்கள். கண்களை மூடி ஒரு நொடி இருங்கள். உள்ளே என்ன கேட்கிறது? ஒரு மெல்லிய சத்தம், ஒரு இழுப்பு, ஒரு ஏக்கம். அது என்னவென்று சொல்ல முடியாது, ஆனால் இருக்கிறது. அந்த சத்தம் வெளியில் இல்லை, உள்ளில் இருக்கிறது. அது சிவன். 1000 வருடங்களாக உங்களை அழைக்கிறார், ஆனால் நீங்கள் கேட்கவில்லை. இன்று கேளுங்கள். ஜூலை 24. இந்த இரவுக்குள் கேட்டால் உங்கள் வாழ்க்கை இரண்டாக பிளக்கும். இதற்கு முன் என்று, இதற்கு பிறகு என்று. இந்த வீடியோ கடைசி வரை கேளுங்கள். ஒரு விஷயம் சொல்கிறேன். அது ஒரே ஒரு விஷயம், ஆனால் அந்த ஒரு விஷயம் எல்லாவற்றையும் மாற்றும். ஆடி மாதம் ஆரம்பமாகிறது. சிவனுக்கு ஆடி மாதம் மிகவும் விசேஷம். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தி பூமியில் மிகவும் தீவிரமாக இறங்குகிறது. ஒரு ஆற்றில் ஒவ்வொரு பருவமும் வெவ்வேறு அளவு நீரோடும். ஆடி மாதம் சிவனின் அருள் வெள்ளம் போல் வரும் மாதம். அந்த வெள்ளம் ஆரம்பிக்கும் தருவாயில் நிற்கிறோம். இன்று ஜூலை 24. ஆடி வாசலில் நிற்கும் நாள். இந்த வாசலில் நுழைவது மிகவும் விசேஷம். இன்று நுழைந்தால் ஆடி மாதம் முழுவதும் அந்த வெள்ளத்தில் நனைவீர்கள். ஆனால் ஒரு கேள்வி. ஆடி மாதம் என்று மட்டும் தெரியும், ஆனால் ஏன் ஆடி மாதம் சிவனுக்கு விசேஷம் என்று தெரியாது பலருக்கு. சொல்கிறேன். ஆடி என்பது ஆஷாட மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ஒரு குறிப்பிட்ட ராசியில் நுழைகிறது. அந்த ராசி சிவனோடு நேரடி தொடர்பு கொண்டது. இந்த நேரத்தில் பூமியில் சிவனின் சக்தி மிகவும் எளிதாக உணரலாம். தியானம் ஆழமாக போகும், பிரார்த்தனை வேகமாக சேரும், மனசு மிகவும் விரைவாக அமைதியடையும். ஆடி மாதம் முதல் நாளுக்கு முந்தைய நாளான இன்று அந்த வாசல் நொடி. ஒரு உதாரணம். ஒரு விழா ஆரம்பிக்கும் நாளுக்கு முந்தைய இரவு மிகவும் விசேஷமானது. தயாரிப்பின் இரவு. சிவனும் தயாராக இருக்கிறார், நாமும் தயாராக ஆகும் இரவு இன்று. திருவண்ணாமலையில் ஒரு பெரியவர் இருந்தார். வயது 73. ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் ஒரு சிறப்பு சாதனை செய்வார். ஆடிக்கு முந்தைய இரவு தனியாக உட்கார்ந்து சிவனிடம் பேசுவார். ஒரு வருடம் என்ன நடந்தது என்று சொல்வார். கஷ்டங்களை சொல்வார், மகிழ்ச்சிகளை சொல்வார். பிறகு கேட்பார், சிவா, அடுத்த ஆடி வரும் வரை என்னிடம் இரு என்று. அந்த ஒரு பேசுதல் அவருக்கு வருடம் முழுவதும் சக்தி கொடுத்தது என்று சொன்னார். ஆடிக்கு முந்தைய இரவு அவருக்கு வருடத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த இரவு. இன்று அந்த இரவு. ஜூலை 24. ஆடி வாசலில் நிற்கும் இரவு. நீங்களும் அந்த பெரியவரைப் போல் சிவனிடம் பேசுங்கள். வருடம் என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். அடுத்த ஆடி வரும் வரை உடன் இரு என்று கேளுங்கள். அந்த பேசுதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இப்போது ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். ஆடி மாதத்தில் சிவன் என்ன கொடுக்கிறார் என்று தெரியுமா? பலர் நினைப்பார்கள், பணம் கொடுப்பார், வேலை கொடுப்பார், ஆரோக்கியம் கொடுப்பார் என்று. இவை வரலாம், ஆனால் முதலில் கொடுப்பது வேறு ஒன்று. ஒரு தெளிவு. என் வாழ்க்கையில் இப்போது என்ன நடக்கிறது என்று புரியும் தெளிவு. எந்த திசையில் போக வேண்டும் என்று தெரியும் தெளிவு. என்னிடம் என்ன இருக்கிறது என்று தெரியும் தெளிவு. இந்த தெளிவு வந்தால் மீதி எல்லாம் நாமே செய்து கொள்வோம். சிவன் திசை காட்டினால் நாம் நடப்போம், நடந்தால் சேர்வோம். இன்று அந்த தெளிவை கேளுங்கள். வேறு எதுவும் கேட்காதீர்கள், வெறும் தெளிவு மட்டும். சிவா, என் வாழ்க்கையில் எந்த திசை சரியானது என்று தெளிவாக காட்டு என்று. அந்த ஒரு கேள்வி இன்று இரவு கேளுங்கள். நாகர்கோவிலில் ஒரு ஆசிரியர். வயது 54. வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வேண்டும் என்று தெரிந்தது, ஆனால் எந்த திருப்புமுனை என்று தெரியவில்லை. ஒரு ஆடி மாதத்தில் கோவிலுக்கு போனார். சிவலிங்கத்தின் முன் நின்று ஒரே ஒரு கேள்வி கேட்டார். சிவா, எந்த திசையில் போக வேண்டும் என்று காட்டு என்று. அன்று இரவு ஒரு கனவு, ஒரு காட்சி, ஒரு திசை தெளிவானது. அந்த திசையில் போனார். ஒரு வருடத்தில் வாழ்க்கை மாறியது. ஒரு கேள்வி, ஒரு கனவு, ஒரு திசை, வாழ்க்கை திருப்பம் பெற்றது. நீங்களும் இன்று அந்த ஒரு கேள்வி கேளுங்கள். கனவு வரலாம், ஒரு யோசனை வரலாம், ஒரு சந்திப்பு நடக்கலாம். அதில் திசை இருக்கும். கவனமாக இருங்கள். இப்போது மிகவும் முக்கியமான விஷயம் பேசலாம். சிவன் கடைசி முறையாக அழைக்கிறார் என்று சொல்கிறோம். ஜூலை 24 கடைசி முறை. ஏன்? ஏனென்றால் இன்று ஆடி வாசல் நாள். நாளை ஆடி மாதம் ஆரம்பமாகும். ஆடி மாதத்தின் முதல் நாளுக்கு முந்தைய இரவு இன்று மட்டுமே. இந்த வாசல் நொடி இன்று மட்டுமே. நாளை வாசல் கடந்து உள்ளே போயிருப்போம். வாசலில் நிற்கும் தருணம் திரும்பி வராது. இன்று வாசலில் நிற்கும் தருணம். நாளை கடந்து போவோம். ஆகவே இன்று இரவு விசேஷமானது. ஆடி மாதத்தின் வாசல் நொடி. இந்த வாசலில் நிற்கும்போது என்ன செய்யலாம்? ஒரு சங்கல்பம் எடுக்கலாம், ஒரு உறுதிமொழி. ஆடி மாதம் முழுவதும் தினமும் ஒரு நிமிடம் சிவனை நினைப்பேன் என்று.
ஒரு மாதம் மட்டும், 30 நாட்கள், ஒரு நிமிடம், ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு சங்கல்பம் இந்த வாசலில் எடுங்கள். சிவன் சாட்சியாக இருக்கிறார். அவர் முன் எடுத்த சங்கல்பம் நிறைவேறும். கமெண்டில் எழுதுங்கள், ஆடி மாதம் தினமும் ஒரு நிமிடம் சிவனை நினைப்பேன் என்று. அந்த எழுத்து ஒரு சாட்சி. நீங்களும் சிவனும் கமெண்ட் படிக்கும் ஒவ்வொருவரும் சாட்சி. அந்த சாட்சிகள் முன் எடுத்த சங்கல்பம் வலிமையாகும். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இப்போது ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். ஆடி மாதத்தில் சிவன் எங்கே இருக்கிறார் என்று தெரியுமா? எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆனால் குறிப்பாக சில இடங்களில் மிகவும் தீவிரமாக இருக்கிறார். திருவண்ணாமலையில் இருக்கிறார். அருணாச்சலம் ஆடி மாதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது. சிதம்பரத்தில் இருக்கிறார். நடராஜர் ஆடி மாதத்தில் விசேஷ வடிவில் வெளிப்படுகிறார். ராமேஸ்வரத்தில் இருக்கிறார். இந்த மூன்றும் ஆடி மாதத்தில் தரிசனம் பெறுவோருக்கு விசேஷ அனுபவங்கள் வருகின்றன. ஆனால் இந்த இடங்களுக்கு போக முடியாதவர்களுக்கும் சிவன் வருகிறார். உங்கள் மனசில் வருகிறார். உங்கள் இதயத்தில் வருகிறார். உங்கள் மூச்சில் வருகிறார். இடம் முக்கியமில்லை, மனசு முக்கியம். இன்று இரவு அந்த மனசை திறந்து வையுங்கள். சிவன் வருவார். ஒரு கதை. கடலூரில் ஒரு மீனவர், வயது 47. கடலில் போவது அவர் வேலை. ஆனால் ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் ஒரு சின்ன பழக்கம். கடலில் போவதற்கு முன் சிவனை நினைப்பார். ஒரு நொடி. கடலே சிவன் என்று சொல்வார். கடலில் கிளம்புவது சிவனோடு கிளம்புவது என்று நினைப்பார். வீட்டிற்கு திரும்புவது சிவனோடு திரும்புவது என்று நினைப்பார். அவர் சொன்னார், இந்த ஒரு நினைவு என்னை பல கஷ்டங்களிலிருந்து காத்தது என்று. கடல் அவரை விழுங்க முயன்றது, ஆனால் சிவன் காத்தார் என்று. ஒரு நொடி நினைவு, ஒரு வாழ்நாள் காவல். நீங்களும் இந்த மீனவரை போல் ஒரு நொடி சிவனை நினையுங்கள். இன்று இரவு ஆடி வாசலில் நிற்கும் இந்த இரவில் அந்த ஒரு நொடி ஆடி மாதம் முழுவதும் உங்களை காக்கும். இப்போது ஒரு ஆழமான தத்துவம். ஆடி மாதம் என்பது வெறும் ஒரு நாட்காட்டி மாதம் இல்லை. ஆடி மாதம் ஒரு வாய்ப்பு. வருடத்தில் ஒரு முறை வரும் வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் சிவனோடு ஒரு ஆழமான தொடர்பை உருவாக்கலாம். அந்த தொடர்பு வருடம் முழுவதும் நிலைக்கும். அடுத்த ஆடி வரும் வரை அந்த தொடர்பு வலிமையாக இருக்கும். ஒரு விவசாயி ஒவ்வொரு பருவத்திலும் விதை விதைக்கிறார். அந்த விதை அந்த பருவம் முழுவதும் வளர்கிறது. ஆடி மாதம் சிவனோடு தொடர்பின் விதை விதைக்கும் பருவம். இன்று விதை விதையுங்கள். ஆடி மாதம் முழுவதும் வளரட்டும், பலன் தரட்டும். சரி, இன்று இரவுக்குள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். 3 விஷயங்கள். முதல் விஷயம், ஆடி மாத சங்கல்பம். மனசில் சொல்லுங்கள், இந்த ஆடி மாதம் முழுவதும் தினமும் ஒரு நிமிடம் சிவனை நினைப்பேன் என்று. இரண்டாவது விஷயம், சிவனிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். என் வாழ்க்கையில் இப்போது எந்த திசை சரியானது என்று காட்டு என்று. மூன்றாவது விஷயம், ஒரு நல்ல செயல் செய்யுங்கள். யாருக்காவது. இன்று ஒரு புன்னகை, ஒரு உதவி, ஒரு நல்ல வார்த்தை. இந்த மூன்றும் இன்று ஜூலை 24 இரவுக்குள் ஆடி மாதம் அழகாக ஆரம்பிக்கும். ஒரு முக்கியமான விஷயம், ஆடி மாதத்தில் சிவனிடம் ஒரு விசேஷமான உறவு வைக்கலாம். ஆடி மாதம் சிவ பக்தர்களுக்கு அமிர்தம் தரும் மாதம் என்று சொல்வார்கள். அந்த அமிர்தம் என்னவென்று தெரியுமா? அமைதி. வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் உள்ளே ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி சிவன் தரும் அமிர்தம். அந்த அமிர்தம் இந்த ஆடி மாதத்தில் விசேஷமாக பொழிகிறது. இந்த அமிர்தத்தை பெற ஒரு தொட்டி தயாராக இருக்க வேண்டும். அந்த தொட்டி நம்ம மனசு. மனசு தயாராக இருந்தால் அமிர்தம் நிரம்பும். மனசு மூடி இருந்தால் அமிர்தம் கீழே விழும். மனசை எப்படி திறப்பது? கவலைகளை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விடுவதால், கோபங்களை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விடுவதால், எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விடுவதால். இவை விட்டால் மனசு திறக்கும். சிவனின் அமிர்தம் நிரம்பும். இன்று கொஞ்சம் விட்டுவிடுங்கள். ஆடி வாசலில் நிற்கும் இந்த இரவில் கொஞ்சம் காலி செய்யுங்கள். சிவனின் அமிர்தம் நிரம்பட்டும். சோழ நாட்டு ஒரு பாட்டி, வயது 88. ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் ஒரு பழக்கம். ஆடி ஆரம்பிக்கும் இரவு ஒரு சின்ன பிரார்த்தனை. சிவா, கடந்த வருடம் நான் வாழ்ந்தேன், நன்றி. அடுத்த வருடமும் வாழ வாய்ப்பு கொடு என்று. அவ்வளவுதான். ஆனால் அந்த பாட்டி நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார். ஒவ்வொரு ஆடிவாதமும் ஒரு நன்றி, ஒரு வேண்டுதல், அவ்வளவுதான். சிவன் அந்த எளிமையான வேண்டுதலை கேட்டார், நிறைவான வாழ்க்கை தந்தார். இன்று நீங்களும் அந்த பாட்டியைப் போல் ஒரு எளிமையான பிரார்த்தனை செய்யுங்கள். சிவா, கடந்த வருடம் நன்றி, அடுத்த ஆடி மாதம் உன்னோடு வாழ்வேன் என்று. அவ்வளவுதான். இப்போது ஆடி மாதத்தில் சிவன் எப்படி வெளிப்படுகிறார் என்று ஒரு ஆழமான விளக்கம் கொடுக்கிறேன். ஆடி மாதத்தில் 4 விதமாக வெளிப்படுகிறார்.
முதல் விதம், ஆடிப்பெருக்கில். ஆறுகளில் நீர் பெருகும் நேரம். அந்த நீரில் சிவன் இருக்கிறார். ஆடிப்பெருக்கில் நீரில் நிற்பவர்களுக்கு சிவனின் ஸ்பரிசம் கிடைக்கிறது. இரண்டாவது விதம், ஆடி அமாவாசையில். அமாவாசை சிவனுக்கும் முன்னோர்களுக்கும் விசேஷ நாள். அன்று சிவன் கருணை மிகவும் தீவிரமாக பொழிகிறது. மூன்றாவது விதம், ஆடி சிவராத்திரியில். ஆடி மாதத்தில் வரும் சிவராத்திரி மிகவும் சக்தி வாய்ந்தது. அன்று விழிப்பாக இருப்பவர்களுக்கு சிவன் நேரடியாக தெரிவார். நான்காவது விதம், ஆடி மாதம் முழுவதும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் ஆடி மாதத்தில் சிவன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். கண்ணை திறந்து பார்த்தால் எங்கும் தெரிவார். இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் 1 நிமிடம், 1 மாதம் 30 நிமிடங்கள். அந்த 30 நிமிடங்கள் வாழ்க்கையை மாற்றும். இன்று இரவுக்குள் ஆடி மாத சங்கல்பம் எடுங்க. ஆடி மாதத்தின் வாசலில் நிற்கும் இந்த இரவில் இன்னும் ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். வாழ்க்கையில் நாம் எத்தனை நேரம் சிவனை நினைக்கிறோம்? கஷ்டம் வரும்போது நினைக்கிறோம், கோவிலுக்கு போகும்போது நினைக்கிறோம், ஒரு விழா வரும்போது நினைக்கிறோம், மற்ற நேரங்களில் மறந்து விடுகிறோம். இது இயல்பானது. ஆனால் ஆடி மாதத்தில் இதை மாற்றிக்கொள்ளலாம். கஷ்டம் வரும்போது மட்டுமில்லை, நல்ல நேரத்திலும் நினையுங்கள், வழக்கமான நேரத்திலும் நினையுங்கள். அதிலிருந்துதான் சிவனோடு ஒரு உண்மையான உறவு வளரும். ஒரு நண்பனை நினைத்து பாருங்கள். அவனை கஷ்டம் வரும்போது மட்டும் அழைக்கிறீர்கள் என்றால் அந்த நட்பு எப்படி இருக்கும்? சிவனோடு நட்பும் அப்படித்தான். நல்ல நேரத்திலும் நினையுங்கள். தினசரி விஷயங்கள் நடக்கும்போது சொல்லுங்கள், சிவா, இன்று இது நடந்தது என்று. நகைக்கும் போது நினையுங்கள், சிவா, இது சிரிக்கிறேன் என்று. அழும்போது நினையுங்கள், சிவா, வலிக்கிறது என்று. இந்த தினசரி உரையாடல் உண்மையான நட்பை உருவாக்கும். ஆடி மாதம் முழுவதும் இந்த தினசரி உரையாடலை வையுங்கள். 1 மாதம், 30 நாட்கள், தினசரி. 1 மாதம் முடிந்தவுடன் பாருங்கள், சிவன் வேறு விதமாக தெரிவார். உறவு ஆழமாகி இருக்கும். திருப்பூரில் ஒரு பெண்மணி, வயது 61, ஒரு ஆடி மாதத்தில் ஒரு முடிவு எடுத்தாள். ஆடி மாதம் முழுவதும் தினமும் சிவனிடம் 1 நிமிடம் பேசுவேன் என்று. 1 மாதம் செய்தாள். ஆடி மாதம் முடிந்தவுடன் நிறுத்தவே மனசில்லை. தொடர்ந்தாள். 1 வருஷம் கடந்து விட்டது. இப்போது சொல்கிறாள், இந்த ஒரு பழக்கம் என் வாழ்க்கையை மாற்றியது என்று. கஷ்டங்கள் வருகின்றன, ஆனால் தனியாக இல்லை என்று தெரிகிறது. மகிழ்ச்சிகள் வருகின்றன, சிவன் தந்தது என்று தெரிகிறது. வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்று. ஒரு பழக்கம், 1 மாதம், வாழ்க்கை மாறியது. நீங்களும் இந்த ஆடி மாதம் முயற்சி செய்யுங்கள். இப்போது ஆடி மாதத்தில் சிவனிடம் கேட்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வேண்டுதல் சொல்கிறேன். இதை இன்று இரவு கேளுங்கள். ஆடி வாசலில் நிற்கும் இந்த தருணத்தில் கேளுங்கள். சிவா, இந்த ஆடி மாதம் என்னை மாற்று. என்னில் உள்ள கோபத்தை கொஞ்சம் குறை. என்னில் உள்ள பயத்தை கொஞ்சம் விலக்கு. என்னில் உள்ள அகந்தையை கொஞ்சம் தளர்த்து. என் இடத்தில் உன் அமைதியை நிரப்பு, உன் அன்பை நிரப்பு, உன் தெளிவை நிரப்பு என்று. இந்த வேண்டுதல் 1 முறை சொல்லுங்கள். மனசிலிருந்து சொல்லுங்கள். சிவன் கேட்கிறார். ஆடி மாதம் முழுவதும் இந்த மாற்றம் நடக்கும். படிப்படியாக நடக்கும், ஆனால் நடக்கும். ஒரு கதை. சாலை ஒரு மாணவன், வயது 20, மிகவும் கோபமான மாணவன். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபமடைவான். யாரோடாவது சண்டை போடுவான். ஒரு ஆடி மாதத்தில் அவனது தாத்தா ஒரு விஷயம் சொன்னார். நீ இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு பூஜை செய். ஒவ்வொரு நாளும் சிவன் முன் 1 நிமிடம் நில். கோபம் குறைய கேள் என்று. சிரிப்பாக தெரிந்தது, ஆனால் தாத்தாவிடம் நம்பிக்கை இருந்தது. செய்தான். 1 மாதம். ஆடி மாதம் முடிந்தவுடன் கண்ட மாற்றம். கோபம் கொஞ்சம் குறைந்திருந்தது. யார் சொன்னால் கேட்பான் என்று தெரியவில்லை, ஆனால் சிவன் கொஞ்சம் குறைத்திருந்தார். 1 மாதம், 1 நிமிடம், கோபம் குறைந்தது. இப்போது அவன் சொல்கிறான், அந்த ஆடி மாதம் என் வாழ்க்கையின் திருப்புமுனை என்று. 1 நிமிடம், 1 மாதம், 1 மாற்றம். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாற்றம் நடக்கலாம் இந்த ஆடி மாதத்தில். இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். ஆடி மாதத்தில் சிவன் ஒரு விசேஷமான விஷயம் செய்கிறார். நம் கர்மாக்களை வேகமாக கரைக்கிறார். ஒரு சாதாரண நாளில் ஒரு கர்மா கரைய 100 நாட்கள் ஆகலாம். ஆடி மாதத்தில் அதே கர்மா 10 நாட்களில் கரையலாம். ஏனென்றால் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தி 10 மடங்கு தீவிரமாக இருக்கிறது. கர்மா கரையும் வேகமும் 10 மடங்கு அதிகமாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆடி மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயல் செய்யுங்கள். ஒவ்வொரு நல்ல செயலும் ஒரு கர்மாவை கரைக்கும். 1 மாதம் 30 நல்ல செயல்கள், 30 கர்மாக்கள் கரையும். வாழ்க்கை இலகுவாகும். நல்ல செயல் என்பது பெரியது வேண்டியதில்லை. ஒரு புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சின்ன உதவி, இவை போதும். ஒவ்வொரு நாளும் ஒன்று. 1 மாதம், வாழ்க்கை மாறும். இன்று ஆடி வாசலில் நிற்கும் இந்த இரவில் அந்த சங்கல்பம் எடுங்கள். ஆடி மாதம் முழுவதும் தினமும் ஒரு நல்ல செயல் என்று. சிவன் சாட்சியாக அவர் அந்த சங்கல்பத்தை வலிமையாக்குவார்.
ஜூலை 24 ஆடி வாசல். இன்று இரவுக்குள் 3 விஷயங்கள். ஆடி சங்கல்பம், ஒரு கேள்வி, ஒரு நல்ல செயல். இந்த 3ம் செய்தால் ஆடி மாதம் விசேஷமாகும். வாழ்க்கை மாறும். சிவன் காத்திருக்கிறார். ஆடி வாசல் திறந்திருக்கிறது. இரவுக்குள் போங்கள். கமெண்டில் ஆடி மாதம் தினமும் ஒரு நிமிடம் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். ஆடி மாதத்தின் ஆழமான அர்த்தத்தை இன்னும் புரிந்து கொள்வோம். ஆடி என்ற வார்த்தையில் ஒரு அழகான அர்த்தம் இருக்கிறது. ஆடல் என்பது நடனம். சிவன் நடனமாடுகிறார். நடராஜர் வடிவில் ஆடுகிறார். ஆடி மாதம் சிவனின் நடனம் மிகவும் தீவிரமாக நடக்கும் மாதம் என்று சொல்வார்கள். அந்த நடனம் என்னவென்று தெரியுமா? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5ம் சிவனின் நடனத்தில் நடக்கின்றன. ஆடி மாதத்தில் இந்த 5ம் மிகவும் தீவிரமாக நடக்கின்றன. நம் வாழ்க்கையிலும் இந்த 5ம் நடக்கின்றன. நல்லது படைக்கப்படுகிறது, நல்லது காக்கப்படுகிறது, தேவையற்றது அழிக்கப்படுகிறது, ஒரு காலத்தில் மறைக்கப்படுகிறது, கடைசியில் அருள் வருகிறது. ஆடி மாதம் இந்த நடனம் நம் வாழ்க்கையில் வேகமாக நடக்கும் மாதம். ஆகவே ஆடி மாதத்தில் சில மாற்றங்கள் நடக்கலாம். ஒரு பழைய விஷயம் முடியலாம், ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கலாம், ஒரு உறவு மாறலாம், ஒரு வாய்ப்பு வரலாம். இவை எல்லாம் சிவனின் நடனம். பயப்படாதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். கடைசியில் அருள் வரும். கோவையில் ஒரு இளம் தம்பதி ஒரு ஆடி மாதத்தில் திடீரென்று வேலை போனது. மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், சிவன் நடனமாடுகிறார், இது ஒரு கட்டம், கடந்துவிடும் என்று. அந்த நம்பிக்கையோடு இருந்தார்கள். 2 மாதத்தில் வேறொரு வேலை வந்தது. முந்தைய வேலையை விட நல்ல வேலை. அழிக்கப்பட்டது, ஆனால் அதற்கு பிறகு நல்லது படைக்கப்பட்டது. சிவனின் நடனம் சரியாக நடந்தது. உங்கள் வாழ்க்கையில் ஆடி மாதத்தில் என்ன நடந்தாலும் நம்புங்கள், சிவனின் நடனம் நடக்கிறது என்று. கடைசியில் அருள் வரும். இப்போது ஒரு ஆழமான தியான பயிற்சி கொடுக்கிறேன். ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் இதை செய்யலாம். ஆனால் இன்று முதல் முறை செய்யுங்கள். ஆடி வாசலில் செய்யுங்கள். சக்தி வாய்ந்தது. கண்களை மூடுங்கள், முதுகை நேராக வையுங்கள், 3 ஆழ மூச்சு விடுங்கள். இப்போது மனசில் கொண்டு வாருங்கள். சிதம்பரம் கோவில். நடராஜர் நடனமாடுகிறார். அந்த நடனம் மிகவும் அழகானது. ஆடும் கால் வலிமையானது, தூக்கிய கால் கருணையானது, முகத்தில் ஒரு புன்னகை. அவர் உங்களை பார்க்கிறார். நடனமாடும் போதும் உங்களை பார்க்கிறார். அந்த பார்வையில் ஒரு அன்பு இருக்கிறது. நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறது. கவலைப்படாதே என்று சொல்கிறது. நான் நடத்துகிறேன் என்று சொல்கிறது. அந்த பார்வையில் இருங்கள் கொஞ்சம் நேரம். அந்த நடராஜரோடு, அந்த நடனத்தோடு, அந்த அன்போடு. மெதுவாக கண்களை திறங்கள். அந்த அனுபவம் உண்மையானது. நடராஜர் இன்று ஆடுகிறார். ஆடி மாதம் ஆரம்பிக்கும் இந்த இரவில் ஆடுகிறார். உங்களை பார்க்கிறார்கள். நீங்கள் பார்க்கிறீர்களா? இன்று ஆடிவாசல் இரவு. நாளை ஆடி மாதம் ஆரம்பம். இன்றே சங்கல்பம் எடுங்கள். இன்றே வேண்டுங்கள். இன்றே தியானியுங்கள். ஆடி மாதம் அழகாக ஆரம்பிக்கட்டும். சிவன் நடனமாடுகிறார். அவர் நடனத்தில் நாமும் ஒரு பகுதி. இந்த உண்மை புரிந்தால் வாழ்க்கை வேறு விதமாக தெரியும். போங்கள், இரவுக்குள் போங்கள். ஆடி வாசலில் சிவனை சந்தியுங்கள். கமெண்டில் ஆடி மாதம் தினமும் ஒரு நிமிடம் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். ஆடி மாதம் ஏன் சிவனுக்கு விசேஷம் என்பதை இன்னும் ஒரு கோணத்தில் பார்ப்போம். சிவனின் 3 கண்கள் இருக்கின்றன என்று சொல்வார்கள். 2 கண்கள் வெளி உலகத்தை பார்க்கும், 3வது கண் உள் உலகத்தை பார்க்கும். ஆடி மாதத்தில் சிவனின் 3வது கண் மிகவும் தீவிரமாக திறந்திருக்கும் என்று சொல்வார்கள். அதாவது அவரின் உள் பார்வை மிகவும் தீவிரமாக இருக்கும். நம்மை மிகவும் ஆழமாக பார்க்கிறார். நம் உள்ளே என்ன இருக்கிறது என்று தெளிவாக பார்க்கிறார். இது என்ன அர்த்தம்? ஆடி மாதத்தில் நாம் சிவனிடம் ஒன்றும் மறைக்க முடியாது, போலியாக நடக்க முடியாது. அவர் 3வது கண்ணால் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆகவே ஆடி மாதத்தில் உண்மையாக போங்கள். வெளியே காட்டிக்கொள்வதை விட்டுவிடுங்கள். உள்ளிருப்பதை கொண்டு போங்கள். அந்த உண்மையான நம்மை சிவன் மிகவும் விரும்புகிறார். வேலூரில் ஒரு பெண்மணி ஒவ்வொரு கோவிலுக்கும் போகும்போது நல்ல ஆடை அணிந்து போவார். வெளியே சிரித்து கொண்டு நிற்பார், ஆனால் உள்ளே வலிக்கும். ஒரு ஆடி மாதத்தில் திடீரென்று புரிந்தது, நான் யாருக்காக இந்த நாடகம் போடுகிறேன் என்று. சிவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். வெளியே காட்டிக்கொள்வது அவருக்கு தெரியாது என்று நினைக்கிறேன், ஆனால் தெரியும். அந்த நாளிலிருந்து உண்மையாக போக ஆரம்பித்தார். வலி இருக்கும்போது வலியோடு போனார். சிவன் அந்த உண்மையை ஏற்றார், அருள் பொழிந்தார். இன்று உண்மையோடு போங்கள். ஆடி வாசலில் நிற்கும் இந்த இரவில் உண்மையோடு நிற்கவும். சிவன் 3வது கண்ணால் பார்க்கிறார். உண்மையை பார்க்கும்போது அவர் மிகவும் நெருங்கி வருகிறார். இப்போது ஒரு விசேஷமான விஷயம். ஆடி மாதத்தில் சிவனோடு தொடர்பு வைக்க ஒரு சிறப்பு மந்திரம் இருக்கிறது. நமசிவாய என்ற மந்திரம் தினமும் சொல்வது வழக்கம். ஆனால் ஆடி மாதத்தில் ஒரு கூடுதல் விஷயம். ஒவ்வொரு எழுத்தின் அர்த்தத்தோடு சொல்லுங்கள்.
நா என்பது நிலம், மா என்பது நீர், சி என்பது நெருப்பு, வா என்பது காற்று, யா என்பது ஆகாயம். 5 எழுத்துக்கள், 5 பூதங்கள். சிவன் இந்த 5லும் இருக்கிறார். நமசிவாய சொல்லும்போது 5 பூதங்களையும் வணங்குகிறோம், சிவனை வணங்குகிறோம். ஆடி மாதம் முழுவதும் இந்த புரிதலோடு நமசிவாய சொல்லுங்கள். ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் ஒரு பூதத்தை நினையுங்கள். 5 முறை சொன்னால் 5ம் சரி, அந்த 5ம் சிவன். அந்த சிவனோடு தொடர்பு ஆழமாகும். ஒரு ஆழமான சத்தியம், சிவன் எங்கும் இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் நாம் அனுபவிப்பதில்லை. ஏனென்றால் கவனம் வெளியே போகிறது, உள்ளே வரவில்லை. கவனம் உள்ளே திரும்பும் போது சிவன் தெரிவார். ஆடி மாதம் கவனத்தை உள்ளே திருப்பும் மாதம். தியானம் கவனத்தை திருப்பும் கருவி. ஒவ்வொரு நாளும் 1 நிமிடம் கவனம் உள்ளே, சிவன் தெரிவார். இந்த 1 மாதம் முயற்சி செய்யுங்கள். 1 நிமிடம் ஒவ்வொரு நாளும் கவனம் உள்ளே, சிவன் தெரிவார். வாழ்க்கை மாறும். இந்த 1 மாதம் முயற்சி செய்யுங்கள். 1 நிமிடம் ஒவ்வொரு நாளும் கவனம் உள்ளே, சிவன் தெரிவார். வாழ்க்கை மாறும். ஜூலை 24 ஆடி வாசல். இன்று இரவுக்குள் சங்கல்பம் எடுங்கள். நாளை ஆடி மாதம், 30 நாட்கள், 1 நிமிடம், வாழ்க்கை திருப்பம் பெறும். சிவன் நடராஜராக நடனமாடுகிறார். இந்த ஆடி மாதம் அந்த நடனம் நம் வாழ்க்கையிலும் நடக்கட்டும். நல்லது படைக்கப்படட்டும், தேவையற்றது அழிக்கப்படட்டும், கடைசியில் அருள் வரட்டும். போங்கள், இரவுக்குள் போங்கள். ஆடி வாசலில் சிவனை சந்தியுங்கள். கடைசி முறையாக இந்த வாசல் நாளில் அழைக்கிறார். நாளை வாசல் கடந்து விட்டோம், இன்று வாசலில் நில்லுங்கள், சிவனை சந்தியுங்கள். கமெண்டில் ஆடி மாதம் தினமும் சிவன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றட்டும். ஆடி மாதத்தின் இன்னும் ஒரு விசேஷமான அம்சம், ஆடி மாதத்தில் சிவனை வழிபடுவது மட்டுமில்லை, சிவன் அம்மையையும் வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆடியம்மன் விழா இந்த மாதத்தில் நடக்கும். ஏனென்றால் ஆடி மாதம் சக்தியின் மாதம். சிவனும் சக்தியும் ஒன்றே. சிவனை வழிபடுவது சக்தியை வழிபடுவது, சக்தியை வழிபடுவது சிவனை வழிபடுவது, இரண்டும் ஒன்றே. இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்னையை கவனியுங்கள். வயதான அம்மாவை கவனியுங்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள், ஒரு உதவி செய்யுங்கள். இது சக்தி வழிபாடு, இது சிவன் வழிபாடு, இது ஆடிவாத விசேஷம். ஒரு நுட்பமான விஷயம், சிவனை வழிபடுவதற்கு கோவிலுக்கு போக வேண்டியதில்லை. குடும்பத்தில் ஒரு வயதான மனிதருக்கு உதவுவதும் சிவன் வழிபாடு. ஒரு நோயாளியை பார்க்க போவதும் சிவன் வழிபாடு. ஒரு பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதும் சிவன் வழிபாடு. ஆடி மாதத்தில் இந்த வழிபாடுகளை அதிகமாக செய்யுங்கள். ஒரு முக்கியமான கேள்வி, ஆடி மாதத்தில் என்ன கேட்கலாம், என்ன கேட்கக்கூடாது? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். கேட்கலாம், தெளிவு கேட்கலாம், வழி கேட்கலாம், வலிமை கேட்கலாம், அமைதி கேட்கலாம், குடும்பம் நலமாக இருக்கட்டும் என்று கேட்கலாம். கேட்கக்கூடாது என்று எதுவும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கவும், வெறும் வெளி விஷயங்களை மட்டும் கேட்காதீர்கள், உள் விஷயங்களையும் கேளுங்கள். பணம் கேளுங்கள், ஆனால் அமைதியும் கேளுங்கள். வேலை கேளுங்கள், ஆனால் தெரிவும் கேளுங்கள். உறவு கேளுங்கள், ஆனால் அன்பும் கேளுங்கள். உள் விஷயங்கள் வந்தால் வெளி விஷயங்கள் தானாக வரும். இன்று ஆடிவாசலில் நிற்கும்போது ஒரு உள் விஷயம் கேளுங்கள், என்னில் அமைதி வரட்டும் என்று. அந்த ஒரு கேள்வி போதும், மீதி எல்லாம் சிவன் பார்த்துக் கொள்வார். சிவன் யாரை நேசிக்கிறார்? எல்லாரையும். ஆனால் உண்மையானவர்களை விசேஷமாக நேசிக்கிறார். ஏனென்றால் உண்மை சிவனின் இயல்பு. உண்மையோடு வருபவர்கள் அவரோடு ஒத்திருக்கிறார்கள். அந்த ஒற்றுமையில் நெருக்கம் ஏற்படுகிறது. இன்று உண்மையோடு போங்கள். ஆடிவாசலில் சிவன் நெருங்கி வருவார். ஒரு கடைசி கதை. சோழ நாட்டின் ஒரு ஊரில் ஒரு கிழவர். வாழ்நாள் முழுக்க ஒரு பழக்கம். ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் ஒரு புதிய விஷயம் கற்றுக்கொள்வார். ஒரு வருஷம் தியானம் கற்றுக்கொண்டார். ஒரு வருஷம் ஒரு ஆன்மீக புத்தகம் படித்தார். ஒரு வருஷம் ஒரு நல்ல பழக்கம் ஆரம்பித்தார். இப்படி ஒவ்வொரு ஆடி மாதமும் ஒரு புதிய விஷயம். வயதான காலத்தில் சொன்னார், என் வாழ்க்கையில் நான் வளர்ந்தேன். ஒவ்வொரு ஆடி மாதமும் ஒரு வளர்ச்சி. சிவன் ஒவ்வொரு ஆடி மாதமும் ஒரு புதிய விஷயம் கற்றுக் கொடுத்தார் என்று. இந்த ஆடி மாதம் நீங்களும் ஒரு புதிய விஷயம் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல பழக்கம் ஆரம்பியுங்கள். ஒரு நல்ல நூல் படியுங்கள். ஒரு தியானம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு விஷயம் இந்த ஆடி மாதத்தை நினைவு கூறும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு விஷயம். ஒரு வாழ்நாளில் நிறைய விஷயங்கள். வளர்ச்சி. இன்று ஆடிவாசலில் நிற்கும் இந்த இரவில் முடிவு செய்யுங்கள்.
இந்த ஆடி மாதம் என்ன கற்றுக்கொள்வேன் என்று. அந்த முடிவோடு ஆடி மாதம் ஆரம்பிக்கட்டும். சிவன் காத்திருக்கிறார். ஆடி மாதம் காத்திருக்கிறது. ஜூலை 24 ஆடி வாசல் நொடி. கடைசி முறையாக இந்த நொடியில் சிவன் அழைக்கிறார். நாளை ஆடி மாதம் ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை இன்று வாசலில் நின்று வரவேற்குங்கள். சிவன் வரவேற்கிறார். நாமும் வரவேற்போம். இந்த வீடியோவை கடைசி வரை கேட்டதற்கு நன்றி. கமெண்டில் ஒரு வரி எழுதுங்கள். இந்த ஆடி மாதம் என் வாழ்க்கை மாறட்டும் என்று. அந்த ஒரு வரி உங்கள் சங்கல்பம். சிவன் சாட்சி. இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் நண்பர்களோடு பகிருங்கள். ஆடி மாத அருள் அவர்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். ஜூலை 24 ஆடிவாசல் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைக்கட்டும். நடராஜர் நடனம் உங்கள் வாழ்க்கையில் அழகான மாற்றங்களை கொண்டு வரட்டும். ஓம் நமச்சிவாய.